ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் முருங்கைக்கீரை அது நல்ல அதில் இருக்க வேல்யூஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அத்தனை விதமான சத்துக்களும் நிறைஞ்ச அதாவது பொதுவாக வீடுகளில் எல்லா வீடுகளையும் அநேகமாக வளர்க்கக்கூடிய ஒரு மரம். அது நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த மரத்தில் உள்ள கீரையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பாரும் பொரியலும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ரொம்ப புதுசாக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஃப்யூஷனும் கிடையாதுங்க. இது கிராமத்து ரெசிப்பியை அப்படியே நம்ம நகரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறதுன்னா, முருங்கைக்கீரை நான் தோட்டுறப்போது ஒரு சின்ன கசப்பு வருது, அந்த ருசி கிடைக்கல. அதெல்லாம் எங்கள் பாட்டி அம்மா இவங்கெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஏதோ வறுத்து போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாங்க மேடம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை அப்படியே நம்ம கிராமத்து ஸ்டைல்லே இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு ஒரு சாம்பாரும் அப்புறம் முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொரியலும். ஸோ இந்த முருங்கைக்கீரை சாம்பார் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறது. முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். துவரம்பருப்பு 1/2 கப் நன்கு குழைய வேக வைத்து கொள்ளவும். முருங்கைக்கீரை 2 கப் இலைகளாக உருவி கழுவி கொள்ளவும். சின்ன வெங்காயம் 15 தோல் உரித்து கொள்ளவும். நன்கு பழுத்த தக்காளி 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 2 முதல் 3 டீஸ்பூன் வரை. தனியாத்தூள் 2 டீஸ்பூன். புளி சிறிதளவு 1/2 கப் தண்ணீரில் கரைத்து கொள்ளவும். உப்பு தேவையான அளவு. வறுத்து பொடிக்க பச்சரிசி 2 டீஸ்பூன். வெந்தயம் 1 டீஸ்பூன். காய்ந்த மிளகாய் 3. தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். உளுந்து 2 டீஸ்பூன். சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பொடி சேர்க்கல. ஏன்னா பெரும்பாலும் கிராம பகுதிகளில் அவங்க சாம்பார் பொடின்னு தனியாக வச்சுக்கிறது இல்லை. ஒன்று மிளகாயும் மல்லியும் ஒன்றா சேர்த்ததோ, தனியாவையும் மிளகாயும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுப்பாங்க. ஒன்றுக்கு சரி சமமாக, இல்லைன்னா மிளகாய்க்கு பாதி தனியாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பாங்க. அவங்க குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தூள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ணுறதும் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் தனியாகவும் மிளகாத்தூள் தனியாகவும். ஆனால் நம்ம வறுத்து சேர்க்க போகிற அந்த பச்சரிசி, வெந்தயம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் பொடி போடுற மாதிரி ஒரு திக்னிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். அதே மாதிரி அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர், அது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயமும் பச்சரிசியும் நம்ம மிளகாயும் வறுத்து போடுறது. ஸோ இப்போ நான் துவரம் பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் திரும்ப நான் வேக வச்ச பருப்பை போட்டுட்டு இப்போ இந்த துவரம் பருப்போட நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி இதில் நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நான் ஏற்கனவே அலசி சுத்தமாக இலைகளை உருவி அதை அலசி வச்சுருக்கேன். அந்த கீரையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் இந்த கீரையை வேக விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மெத்தட், அதாவது சமைக்கிற அந்த செய்முறை ஒரே மாதிரி தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம பாத்திரத்துக்கு பதிலாக நேரடியாக குக்கரில் கொஞ்சம் பண்ணிடுறோம். என்னென்னா அந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த வேகிற நேரத்தை நம்ம கொஞ்சம் ஷார்டன் பண்ணுறதுக்கு நம்ம குக்கரில் போட்டு எடுத்துடுறோம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும். நம்ம தாளிக்கிறது எல்லாமே அதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, இந்த மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு நல்ல ஒரு கலக்கி விட்டுடலாம். இந்த குக்கரை மூடி இப்போ இந்த பக்கம் அடுப்பில் நம்ம இதை போட்டுடலாம். இது ஒரு 1-2 விசில் வந்தால் போதும். அதுவும் ரொம்ப சின்ன தீன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பர்னர்னு வச்சுக்கோங்க. ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம வறுக்க கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பச்சரிசி 2 ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, இந்த பச்சரிசி, வெந்தயம், காஞ்ச மிளகா. ஆனால் இப்போ ஆக்சுவலாக இதை வறுத்துட்டே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நம்ம இந்த மைதா அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் வறுத்து சில டிஷ்ஷுக்கு சேர்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு நல்ல இதுன்னா ஓட்ஸ் இருக்குது இல்லையா, ஓட்ஸ் கெடுதல் பண்ணக்கூடியதில்லை, கொலஸ்ட்ரால்லாம் நல்லா குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அந்த ஓட்ஸை நம்ம நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திக்காக ஆக்கிறதுக்கு நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர் இதை சேர்க்குற இடத்துல நிறைய விஷயங்களில் இந்த
ஓட்ஸை சேர்த்துக்கலாம். அது உடம்புக்கு கெடுதி பண்ணாது, நல்லதும் வேறு செய்யும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சதுக்கு பாருங்கள், நல்லா அந்த வெந்தயமும் நல்லா செவந்து வருது. ஸோ இது இப்போ நல்லா அந்த ஒரு வாசனையும் வருது பாருங்கள், புரியுது பாருங்கள். இப்போ நல்லா இப்போ பார்த்தா தெரியும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை குறைச்சிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது இதை ஆறுறதுக்குள்ளார இதை தாளிக்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அந்த எண்ணெயை இப்போ நம்ம காய வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளார இது பாருங்கள், இதில் இந்த ப்ரெஷரு வெளியில் ஸ்டீம் தெரியுது பாருங்கள். இப்போ நான் வெயிட்டை போட்டுட்டேன். ஸோ இப்போ இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து, சீரகம், கடுகு, உளுந்து, சீரகம் 3 தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு இதில் வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்க்கலாம். அதுக்கு மேலே வேணாம், ஏன்னா அந்த டேஸ்ட்டு இனிப்பு டேஸ்ட்டாக மாற்றிடும். இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம இது ஆறி இருக்குது, இதை பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 விசில் வந்துருச்சுல்ல. நம்ம இப்போ இது மெதுவாக அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கு பாருங்கள். இப்போ இது ரெடியாக இருக்குது. இனி நம்ம அடுத்தது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்க வேண்டியது தான். இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கிருச்சு. இதில் தக்காளி போட்டு வதக்கும்போது இந்த சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இதில் சேர்த்துடலாம். நம்ம கீரையோடு உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் நான் புளியும் பார்த்திங்கன்னா ஊற வச்சு ஒரு 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நம்ம வதக்கிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பார் பொடி, இந்த மிளகா பொடி, தனியா பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி, கீரை வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணியை ஊற்றி, அதுவும் கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு தண்ணியை ஊற்றி இறக்கிடுவாங்க. அது வந்து இப்போ நம்ம அதே செய்முறை ஏறக்குறைய, ஆனால் ஒரு சின்ன ஷார்ட்னிங் இது என்னென்னா, நம்ம இந்த கீரையை மட்டும் பருப்போடு போட்டு வேக விட்டுட்டோம். ஏன்னா அது வேகிறதுக்கான நேரம் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன மாற்றம் தான். இது ஃபுல்லாகவும் மாற்றலை, சின்ன மாற்றம் பார்த்திங்கன்னா அந்த கீரையை மட்டும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி அது செய்கிற மாதிரியே நம்ம இப்போ செய்கிறோம். இப்போ தனியா பொடி, மிளகாய் பொடி, இப்போ இந்த மிளகா பொடியும் தனியா பொடியும் இதில் நம்ம வதக்கிறதுனால கொதிக்கிறதுக்கான நேரமும் கம்மியாகும் நமக்கு. அதே சமயம் ரொம்ப நல்ல வாசனை இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கி இந்த பச்சை வாசனை போக கொதிக்க விட்டு அந்த மாதிரி இல்லாமல் இது சட்டுன்னு வாசனையும் போகும், நல்ல இந்த வதங்கிறதுனால ஒரு நல்ல வாசனையும் கிடைக்கும். இப்போ இதில் புளித்தண்ணி, அதோட கூட கொஞ்சம் தண்ணி. இப்போ இது 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த முருங்கைக்கீரை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் பருப்பும் போட்டு அந்த பொடியும் போட்டு 2 கொதிக்க விட்டு இறக்கிப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த பெருங்காயம், எல்லாத்துக்கும் சாம்பாருக்கெல்லாம் பெருங்காயம் தாளிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு அவங்க அதை பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ நம்ம இது ஒரு சின்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா, இந்த பருப்பு வேக வைக்கிறோம்ல, பூண்டு வாசனை பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு 4 பூண்டு பல்லை உரித்து அந்த பருப்பு வேக வைக்கும் போதே வேக வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். இந்த முருங்கைக்கீரைக்கும் ஒரு சின்ன வாய்வு உண்டாக்குற தன்மை இருக்கும், பருப்புலேயும் உண்டு. இது எல்லாமே அந்த பூண்டு எடுத்துரும். பட் இது பூண்டு வாசனை பிடிச்சவங்களா இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க, அந்த அதனால் பூண்டு வாசனையே பிடிக்கல, அதையும் பருப்போடு சேர்த்து வேக வைக்க சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க. இது பிடிச்சவங்களா இருந்தால் இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த போட்டிருக்க இந்த புளி வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொடி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பச்சை வாசனை போக கொதிச்சிருச்சு. நான் தீ குறைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த வேக வச்ச
பருப்போடு கூடின முருங்கைக்கீரை. இதில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி, இப்போ நம்ம மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கப் தண்ணி அளவுக்காவது ஊற்றிருப்போம். இதில் இப்போ தீ கொஞ்சம் தூண்டிடலாம். நான் முதல்ல கொதிச்ச உடனே தீயை நல்லா குறைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பொடி போடும்போதும் சட்டுன்னு கட்டி தட்டும், ஏன்னா பச்சரிசியோட தன்மை. அதனால் அதை போட்டுட்டு நல்லா தூவிட்டு கிளறி விடுங்க. அப்படியே இல்லைன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். சரி, இது ஒருவேளை நம்ம கிளறும் போது உங்களுக்கு கிளற அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் வந்து இதை முருங்கைக்கீரையில் பண்ணியிருக்கேன். இதே நம்ம செய்முறையில் நீங்கள் அரைக்கீரை வச்சு பண்ணலாம், பொன்னாங்கண்ணி கீரை வச்சு பண்ணலாம், அகத்திக்கீரை வச்சு பண்ணலாம். இது 3 கீரையும் நல்லா பொருந்தும். சிறுகீரையும் முளைக்கீரையும் வந்து அந்த அளவுக்கு இதில் வாசனை வரல. அதே சமயம் இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி என்றைக்காவது ஒரு தடவை நம்ம வந்து இந்த அகத்திக்கீரையை பண்ணுறோம். அந்த அகத்திக்கீரையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்குது. அதே சமயம் பக்கத்தில் நம்ம வச்சு இந்த தண்ணியும் கொதிக்குது. இந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சு கூட நீங்கள் திரும்ப தண்ணி சேர்க்காமல் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு கூட நீங்கள் அந்த பருப்பு தண்ணியை இழுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற்றிட்டு தண்ணி பத்தலைன்னா அந்த பருப்பு தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. அந்த சூடு பண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது கொதிக்க ஆரம்பித்த குழம்புல நம்ம திரும்ப தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க இந்த காய்கறியை ஒதுக்கி வைப்பாங்க பாருங்கள், இது வேண்டாம் அது வேண்டாம், அந்த மாதிரி இதில் பண்ணவே முடியாது. ஏன்னா கீரை வந்து சாம்பாரோடு கலந்துருக்கும். ஸோ நல்லா குழஞ்ச சாதத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெய் விட்டு இந்த சாம்பாரையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொடுத்திங்கன்னா கீரையோட கூட அவங்களுக்கு அது நிறைய இன்டேக் இருக்கும். ஸோ நான் கீரையோடு சேர்ந்தே சாப்பிட்டுப்பாங்க. ஆக்சுவலி இந்த சாம்பாரோட ஃப்ளேவருக்கு குழந்தைங்களுக்கு நிச்சயமாக அது பிடிக்கும். ஸோ நல்ல ஃப்ளேவர், அதே சமயம் டேஸ்ட்டு எல்லாம் கலந்த அதுவும் சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரை. பொதுவாக வீடுகளில் நல்ல இப்போ எந்த வீடுகள்லையும் அதிகமாக பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. ஃப்ளாட்டில் கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஒரு சின்ன முருங்கை மரம் வச்சு வளர்த்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி முந்தியெல்லாம் முருங்கைக்கீரை வந்து வீடுகளில் தான் கேட்டு வாங்குவோம். இப்போ அப்படி இல்லாமல் மார்க்கெட்லேயே வந்து கொண்டு வந்து கட்டுக்கட்டாக விற்கிறாங்க. ஸோ எந்த வகையிலேருந்து நம்ம அதை வாங்கி வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக உடம்புக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நேர்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த பொதுவாக நம்ம சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் இது எதுவுமே சேர்க்காமல் இந்த சாம்பாரை பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி அசிஷுவல் இந்த கீரையெல்லாம் வந்து கீரை வகை சேர்ந்ததுனால அதோட தேவை கிடையாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா முழுக்க இந்த பொடியோட அடுத்தது கீரையோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் டாமினேட்டிங்காக இருக்கும். அதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கொத்தமல்லி, பெருங்காயம், கருவேப்பிலை எதுவுமே வேண்டிருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு சாப்பிட்டு அந்த ஃப்ளேவரின் டேஸ்ட்டையும் வச்சு நீங்களே சொல்வீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சாம்பார் ரெடி. அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்கீரை 3 கப் இலைகளாக ஆய்ந்து சுத்தம் செய்தது. வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு 4 பல் நன்கு தோல் உரித்து நசுக்கி கொள்ளவும். தேங்காய் துருவல் 1/4 கப். உப்பு தேவையான அளவு. தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, வறுத்து பொடிக்க வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், புழுங்கல் அரிசி 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா வறுத்து பொடிக்க அப்படின்னு சொல்லி 2 பொருள் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து புழுங்கல் அரிசி, பச்சை அரிசியில் புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசியும் வேர்க்கடலையும் நம்ம வறுத்துட்டு நுணுக்கி பண்ண போகிறோம். இந்த வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே கிடச்சா அதை வாங்கிட்டு வெறும் புழுங்கலரிசி மட்டும் நம்ம வறுத்து நுணுக்கிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்து தான் பண்ண போகிறோம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் பூண்டு 2 பல் சேர்த்துருக்கேன். அதை நசுக்கி சேர்க்குறது பொதுவாகவே இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல், கீரை பொரியலுக்குன்னா நசுக்கி கிராமப்புறங்களில் 2 நச்சுட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு அலாதியான வாசனையை கொடுக்கும். இந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்க அதை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பொடியை வறுத்து எடுக்கிறதுக்கு நான் பாத்திரம் போட்டிருக்கேன். வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்துருக்கோம்.
இது நல்லா முதல்ல வறுத்துடலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த புழுங்கலரிசி சேர்க்கலாம். பச்சரிசியை சேர்த்து வறுக்கும்போது ஒரு வாசனைன்னா, புழுங்கலரிசி சேர்த்து வறுக்கும்போது ஒரு வாசனை இருக்கும். இந்த வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் இந்த அரிசியும் இதோடய சேர்த்து வறுத்தோன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வறுபட்டுடும். அதே மாதிரி இந்த புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு, ஏன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். வேர்க்கடலை வறுத்து எடுக்கும்போது என்ன முறுமுறுப்பாகவே வரல வேர்க்கடலை, அது வதக்குனே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் வறுத்து எடுக்கிற போது பார்த்திங்கன்னா அப்படியே இதுவாக இருக்கும், அந்த சூட்டுக்கு சாஃப்டாக இருக்கும். நேரம் ஆக 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 அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நல்ல முறுமுறுன்னு வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எடுத்தவுடனே இது முறுமுறுப்பாக வர வரைக்கும் வறுக்கிறேன் அப்படின்னு வந்து வறுக்க முடியாது. கரெக்டாக பார்த்து உங்களுக்கு பதமாக வறுத்துட்டிங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் அது கிறிஸ்பாயிரும். இந்த புழுங்கலரிசி பொரியுது பாருங்கள். இப்போ நல்லா இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். வறுத்தாச்சு போதும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இனிமேல் பொடி பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் எண்ணெய். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து நான் இன்றைக்கி சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்துகிறேன். இதை நீங்கள் வந்து கடலை எண்ணெயில் பயன்படுத்தினா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடலை எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்படாத கடலெண்ணெய். சுத்தம் பண்ணும்போது அது வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடுதுங்கிறாங்க. மேற்கொண்டு கெமிக்கல்ஸ் வேறு அதில் கலக்கிறதுனால அது அவ்வளவு நல்லதில்லை. அதனால் பழையபடி நம்ம வந்து அந்த பாரம்பரியமான கடலை எண்ணெய் ஜஸ்ட்டு நம்ம அதை அரைச்சி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கடலை எண்ணெய் அப்படியே நேரடியாக யூஸ் பண்ணலாம். ஒன்றே என்னென்னா சில பேருக்கு அது புகையும், அந்த நல்லெண்ணெய் புகையிற மாதிரி புகையும், அந்த வாசனை பிடிக்காது. ஆனால் ருசி பார்த்திங்கன்னா அலாதியாக இருக்கும். அதில் நல்ல ஒரு புகைஞ்சாலுமே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதில். ஸோ அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது குறிப்பாக இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மாற்றி மாற்றி அதையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் காஞ்ச மிளகா, கடுகு, இப்போ நான் அதில் உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து கொஞ்சம் பொன்னிறமானதும் நம்ம வெங்காயம், அதோட கூட நம்ம பூண்டு நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துருவோம் வெங்காயத்தோட. இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். அதில் இப்போ இதில் வந்து கீரை, இப்போ இந்த கீரை நிறைய போட்டால் மாதிரி இருக்கும், அப்படியே சுருங்கிடும். பாருங்கள் எத்தனோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் தேவையான உப்பு நம்ம முதல்ல வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்ல உப்பு தேவையானது பார்த்து போட்டுக்கோங்க. மற்ற கீரையாக இருந்தால் அந்த கீரையை அலசும் போது அதில் இருக்கிற தண்ணியும் கீரையில் இருக்கிற தண்ணி சத்துலேயுமே இது வெந்துடும். ஆனால் முருங்கைக்கீரைக்கு மட்டும் நம்ம லேசாக தண்ணி தெளித்து தான் ஆகணும். ஏன்னா தண்ணி கம்மியாகும். வேகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும். இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூட நம்ம தெளித்து தான் அதை வேக விடணும். அப்படி வெந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். இன்னும் ஒரு சௌகரியம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கீரையை வந்து ஆக்சுவலாக தண்ணி நல்ல ஒரு இப்போ நம்ம போட்டிருக்க அந்த 3 கப் கீரையில் ஒரு அரை கப்பு, அதை விட ஒரு துளி கம்மியாக தண்ணி போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடணும். அந்த தண்ணியை நம்ம சாம்பாரில் ரசத்தில் இதெல்லாம் வீணாக்காமல் அதில் சேர்த்துட்டு கூட நீங்கள் தாளித்து பண்ணிக்கலாம். அது தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் மீறும், அதிகமாக இருக்காது. அது நல்ல இவ்வளோ கீரை ஒரு இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க ஒரு 3 கப்பு ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ஒரு அரை கப் தண்ணி தாராளமாக கொள்ளும். ஸோ அது வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் காலையில் நேரத்தில் ஒரு கீரை பொரியல் பண்ணணும்னா அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். தாளிக்காமல் கொள்ளாமல் ஜஸ்ட்டு லேசாக உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை இருத்து ஒன்று சூப்பாவோ அந்த மாதிரியோ குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அல்லது நம்ம அதில் கொஞ்சம் மீற தண்ணியை சாம்பார் ரசத்தில் மேபி ஒரு ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி தண்ணி மீறலாம். அதை அப்படியே ரசத்துலேயோ சாம்பார்லேயோ ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளித்து பண்ணுற மாதிரி அந்த கீரையை தாளித்து விடலாம். அது உங்களுக்கு வேகிற நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று என்னென்னா, இந்த முருங்கைக்கீரையில் சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய கால்சியம், அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாகவும் இருக்குமாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதும்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் தாளித்து விட்டுருக்கோம். இப்போ அது வேகிறதுக்கு ஒரு
5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். அது வேகத்துக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா? வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது முருங்கைக்கீரை பொரியல். ஸோ முருங்கைக்கீரை தாளித்து வதக்கி எல்லாம் பண்ணிட்டோம். வறுத்து பொடி பண்ண கொடுத்துருக்கோம். அதுவும் பொடி பண்ணி ரெடியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து இந்த கீரையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து தேங்காய் பூ லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பொடி. இது வந்து நம்ம பொடி பண்ணதும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து நைஸாலாம் பொடி பண்ணலை, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இந்த பொரியல். இந்த நல்ல வறுத்து கொடுக்கறத கரகரப்பாக பொரிச்சுக்கோங்க, நைஸாக பொடிக்காதீங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த நம்ம ஒரு சின்ன பவுலில் எடுத்துடலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு நம்ம 2 டிஷ் பார்த்துருக்கோம். ஒன்று முருங்கைக்கீரை பொரியல், அடுத்தது முருங்கைக்கீரை சாம்பார். நேரில் யோசிக்கலாம், என்ன முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சாம்பாரும் ஒரு பொரியலும் அப்படின்னு யோசிக்கலாம். அது ஒரு சாதாரண டிஷ் தானே அப்படின்னு. உங்களை மாதிரி தான் நானும் இதை கற்றுக்கிற வரைக்கும் நினச்சேங்க. கற்றுட்டு செஞ்சு அதை பார்த்து அதை சாப்பிட்ட போது இப்படி ஒரு நல்ல விஷயத்தை எப்படி மிஸ் பண்ணாமல் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது, மிஸ் பண்ணாமல் கற்றுக்கிட்ட சந்தோஷத்தை தான் இன்றைக்கி நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். கிராமப்புறங்கள்லையோ இல்லை வயசில் பெரியவங்களோ இவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு, அதாவது இந்த தலைமுறையினருக்கு இந்த விஷயங்கள் நிறைய தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு இது கட்டாயம் பயன்படும். நல்ல விஷயங்களை எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் எனக்கு இதை செஞ்சு காமிச்சிருக்கோம். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்களேன். அப்போ தெரியும் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க. இப்போ பார்த்தா இந்த 2 டிஷ்ஷுக்கும் ஒரு சின்ன ரீகேப். இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா, பருப்பு முதல்ல வேக வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பருப்போட கூட கீரையும் கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சு தனியாக வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் காஞ்ச மிளகா, அரிசி, வெந்தயம் 3ஐயும் நல்லா பொரிய வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் தாளிச்சிட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி, அதோடு கூட மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வேக வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையும் பருப்பையும் தூக்கி ஊற்றி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியும் போட்டு நல்ல ஒரு கொதி விட்டு இறக்கணும். அப்படின்னா முருங்கைக்கீரை சாம்பார் தயார். இப்போ அடுத்து முருங்கைக்கீரை பொரியல். இது பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வேர்க்கடலையும் புழுங்கலரிசியும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு நல்லா கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, காஞ்ச மிளகா, உளுந்து தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடு கூட நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டுடணும். கீரையும் போட்டு நல்லா தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் தெளித்து அதை நல்லா வதக்கி கீரை வெந்ததுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்க பொடியும் அடுத்தது தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கிளறி இறக்கணும். அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் தயார். என்ன நேரில் இது 2மே இன்றைக்கி கட்டாயம் ஈஸியாக செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா எல்லா பொருளுமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தோஷமாக ஒரு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுங்க. மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.